எல்லா சீரியல் கதைகளுக்குமே வந்து ஒரு பெரிய கதை இருக்கும், ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒன்று இருக்கும், ஒரு ரகசியம் இருக்கும், அது எப்போ உடையும்னு இருக்கும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும் பொழுது, ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவுமே பெருசாக கிடையாது ஆஹா கல்யாணத்துக்கு. ஆரம்பத்தில் அந்த ஐஸ்வர்யாவுடைய ரகசியம் ஒன்று தான் ஒரு பெரிய ரகசியமாக இருந்தது. ஐஸ்வர்யா வந்து ப்ரெக்னென்ட்டே இல்லை அப்படிங்கிறது. அது தெரிய வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணாங்க, புதுசாக ஒரு கதையை கொண்டு வந்து இப்போ அழகி யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு. அதுக்கும் பதில் வந்ததுக்கு பிறகு இப்போ வந்து திருப்பி ஜாலி மோடுக்கு போயிட்டாங்க. இந்த சீரியலை பற்றி ஒரு தடவை படித்த ஒரு கமெண்ட் தான். அதாவது என்ன அப்படின்னா, எல்லா சீரியல்லையும் கதையை வந்து கொஞ்சம் இழுக்கிறதுக்கு ஃபில்லர் அப்படிங்கிற மாதிரி ஒரு எபிசோட் வைப்பாங்க. ஒரு 4 நாள் வந்து எதுவுமே சம்மந்தம் இல்லாமல் கதை ஒன்று ட்ராக் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஃபில்லர்களுக்கு நடுவில் கதை எப்பயாச்சும் கண்ணில் தென்படுறது, ஒரு மாதிரி ஜாலி மோட்லேயே கதையை கொண்டு போகிறதுங்கிறது ஆஹா கல்யாணம் தான். ஆனாலும் டிஆர்பியில் மேலே இருக்கிறதுக்கான காரணம் பெருசாக போர் அடிக்காது, ஏதோ ஒன்று ஜாலியாக போய்டும்னு வச்சுக்கோங்க. இப்போயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அனாமிகா ஒரு பொய் கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. வேணுன்னே அவரை வந்து சிக்க வச்சுருக்காங்க, அந்த பொறி வச்சு சிக்க வச்சுருக்காங்க விஜயும். ஏன்னா வந்து விஜயும் பிரபாவும் தனியாக பேசிக்கிறதுனால சந்தேகம் வந்து கோவத்தில் இதெல்லாம் பண்ணிட்டாங்க. அழகியும் போகணும், பிரபாவும் காலி ஆகணுங்கிற மாதிரி பிளானில் இதெல்லாம் பண்ணதுனால இப்போ வந்து அவங்க ஜெயிலுக்குள்ளே போலீஸ் ஸ்டேஷனில் கஷ்டப்பட இப்போ இந்த சமயத்தில் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற கேள்விக்கு எப்படியோ அறிவுபூர்வமாக சிந்திப்பாங்கன்னு பார்த்தா அழகியை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அழகியை கூப்பிட்டு வந்து அழகியை வந்து நீ வந்து இந்த பொண்ணை வெறுப்பேற்றுற, நீ அம்மான்னு கூப்பிட்டு வெறுப்பேற்றுற, அந்த சின்ன குழந்தைய டூல் மாதிரி யூஸ் பண்ண அவங்களும் போய் வெறுப்பேற்றுற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வெறுப்பேற்றுறதுல கடுப்பாகி வந்து சரின்னு கேஸை வாபஸ் வாங்கி விட்டுருவாங்க அப்படின்னு நம்பிக்கையில் கொண்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் அப்படியும் வாபஸ் வாங்கலை. அதெல்லாம் தாண்டி இப்போ அழகியே வந்து இப்போ அரைகிற அளவுக்கு கையகையே ஓங்கிட்டாங்க அனாமிகா அப்படின்னா, மகா பொறுத்தது போதும் பொங்கின்னு பலார்னு அரைஞ்சு ஒழுங்காக போய் அந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டு இல்லைன்னா உண்டுலன்னு பண்ணுவாங்கிற மாதிரி மிரட்டி கேஸை வாபஸ் வாங்கிக்க போகிறாங்களா, இல்லை ஏதாவது ஒரு ஆதாரத்தை ரெடி பண்ணி வீடியோவை கொண்டு போய் காமிச்சு இவ போய் சொல்கிறா யுவர் ஆனர் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி வெளில வர வைக்க போகிறாங்களான்னு தெரில. ஆனால் இந்த கலையபுரத்தில் நல்ல மாப்பிள்ளையாக பிரபாவுக்கு அமைஞ்ச மாப்பிள்ளை அதுக்கப்புறம் வந்து இல்லைப்பா வேணாம்ப்பா சாரின்னு போயிடுவாரோன்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது?